ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் காத்துட்ருக்க ஆஸ்மாவுடைய பர்த்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்னும் 28K பர்த்டே முடிஞ்சிடுச்சு. ஆனால் விலாக் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க சார். சரி வாங்க, அவள் பர்த்டே வந்து எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த முறை கேக்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணலைங்க. அது இல்லாமல் சரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்க்கு அந்த மாதிரி போய் சாப்பிட்ற விஷயம்தான் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளேஸில் போய் உக்காந்துட்டு அங்கே பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ட்ராயிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. டாய்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. சரி மெனு கார்டு கொடுத்தாங்க. சரி நம்ம அஸ்மாக்கு வந்து என்ன பிடிக்கும்னா, ரொம்ப நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தான்னா பர்கர் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி அவளுக்கே தெரியாமல் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி அது வரைக்கும் பாருங்கள், சேட்டையை பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன எங்கள் பசங்க எப்படி தாங்க பண்ணுவாங்க, உங்கள் பசங்க எப்படி தான் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக எல்லா பசங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இவங்க ரொம்பவே வாழுங்க. கேமரா இருக்குடா இறங்குங்க அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. நாங்கள் செய்கிறது தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண பர்கர் வந்தாச்சு. பார்க்குறதுக்கே எம்மியாக இருந்ததுங்க. அது உள்ளே வந்து என்னென்ன போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு அப்படின்னு பசங்களுக்கு ஆசை. ஸோ எல்லாமே பிரித்து காமிச்சாச்சு. சரி ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு விஷ் பண்ணி அஸ்மாக்கும் பர்கர் ஊட்டியாச்சு. 2 பேரும் சேர்ந்து. அஸ்மாக்கு மட்டும் ஊட்டினா எப்படி, சரி ரயானுக்கு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயானுக்கு ஊட்டியாச்சு. ஸோ அஸ்மா ரொம்ப ஹாப்பிங்க பர்கர் பார்த்தோன்னே. அது ஃபுல்லாக அப்படியே சாப்பிட முடியல. ஸோ பிரித்து தான் தனித்தனியாக தான் சாப்பிட்டோம். நாங்கள் சும்மா கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் முறைச்சி பார்க்குறா. ஏன்னா மொத்தமாகவே அவள் தான் சாப்பிடுவாளாம். பர்கரை எப்படி பிரித்து சாப்பிட்றா பாருங்கள். அப்படியே பிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதை பிச்சு எடுத்துட்டு தனித்தனியாக தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக முழுசாக அப்படியே சாப்பிட முடியல. ஸோ ஒரு வழியாக பர்கர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது வந்து மோமோஸ் தாங்க. ரயானுக்கு வந்து அந்த பர்கர் மேலே இருக்கிற பன்னு தான் ரொம்ப பிடிக்கும். வேறெல்லாம் அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட மாட்டார். அது மோமோஸ் வர வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே டான்ஸு தான். பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில். ஸோ இவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவரும் பண்ணணுமா, அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உக்காந்துட்டாரு பாருங்கள். என்ன அவள் பண்ணுறாளோ அதே தான் இவரும் பண்ணணும், அதே சேட்டை தான். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறது மோமோஸ் வந்துடுச்சுங்க. சுட ஹாட்டாக இருந்தது. இதில் தான் வச்சு செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடவே எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கு ஒரு சில்லி சாஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட கூட எம்மியாக இருந்தது. ரொம்ப கொஞ்சம் காரமாக தான் இருந்ததுங்க. பசங்க சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அது மேலே இருக்கிறது மட்டும் சாப்பிட்டாங்க. அந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் காரமாக தான் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்பெஷலி.
அஸ்மா வந்து கொஞ்சம் காரம்லாம் நல்லா சாப்பிட்ருவான். ரயான் தான் கொஞ்சம் சாப்பிட மாட்டார். அதுக்காக அந்த மேலே ஓட்டமாக இருக்கிறத மட்டும் பிச்சு பிச்சு சாப்பிட்டுருந்தார். அஸ்மா வந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணால். ஏன்னா அவள் பர்த்டே வந்து திருப்தியாக அவளுக்கு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஏன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அமைஞ்சிடுச்சு அவளுக்கும். ஸோ எல்லாருமே விஷ் பண்ணுங்கள் அஸ்மாக்காக. இன்ஷா அல்லாஹ் அவங்க லைஃப்பில் அவங்களும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுங்கள். நம்மளாம் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கெலாம் போயிட்டு சின்ன வயசில் சாப்பிட்டு இருப்போமான்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி நம்ம பசங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறோங்க. ஸோ மோமோஸ் வந்து ஃபினிஷ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தேர்டாக ஆர்டர் பண்ணியிருந்தது வெஜ் சாண்ட்விட்சு. அது வரைக்கும் வந்து இந்த செல்ஃபியில் வந்து நம்ம செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ண வெஜ் சாண்ட்விச்சும் வந்துடுச்சு. பார்க்கவே எம்மியாக இருந்ததுங்க. இது டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், சூப்பராகவே இருந்தது. இதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து சீஸு, கேப்சிகம், டொமேட்டோ, அதுக்கப்புறம் ஆனியன்லாம் போட்டு சூப்பராக ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோஸ்ட்டு பண்ணியிருந்ததே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டாங்க பசங்க. நல்லாவே சாப்பிட்டாங்க, திருப்தியாக இருந்தது. இது வந்து காரமாகவும் இல்லை, நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு கூட. இதை பார்த்தாவே தெரியும் உள்ள என்னென்ன வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணலைங்க. இது தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தது இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ பசங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், சும்மா சொல்லக்கூடாதுங்க. டேஸ்ட் வந்து எம்மியாக தான் இருந்தது. அதை விட வந்து இந்த பசங்க என்ன சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? இந்த சாஸ் தாங்க. இந்த சாஸ் பார்த்தாவே விட மாட்டாங்க, டப்பாவே காலி பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சரி ஓரளவுக்கு சாப்பிட்டு எல்லாமே முடிச்சாச்சு. ஓரளவுக்கு நான் மொத்தமாகவே முடிச்சாச்சுங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஐ லவ் காஞ்சி அப்படின்னு சொல்கிற கடை தாங்க, காஞ்சிபுரத்தில் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ, பாய்.